கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த ஸ்டாலின் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். மேகதாதுவில் அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என மன்னார்குடி எழுச்சி பயணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது இதை அவர் தெரிவித்தார். எப்போ பார்த்தாலும் 39 பேர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்று சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சீங்க? எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டலங்கிறான். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, இந்தியா கூட்டணியில 2 அங்கம் வைக்குது. இது அருமையான நேரம். நீங்க அங்க இருக்கிற கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க, திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி இருக்கிறாங்க. அவர்கிட்ட எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்கிறது. இந்த நல்ல சூழ்நிலையில மேகதாதுல அணை கட்டக்கூடாது, ராசிமனையில் வேணா கட்டுங்க, இல்ல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குநீர் முழுமையா கிடைக்க செய்யுங்க. நாங்களும் சேர்த்து பாராட்டுறோம். அதெல்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு கூட பத்திரிகைகள் வந்திருக்குது, மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தா கட்டுவோம் என்று விரிவான திட்ட அறிக்கை கனடா அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அணை கட்டுவதற்கு இன்றைக்கு மத்திய அரசு அனுமதி கேட்டு என்று கேட்டிருக்கோம் என்று இன்றைக்கு பத்திரிகை செய்தி. காலையில் பத்திரிகை பார்க்கும்போது இதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்றைய முதலமைச்சரும் சரி, நீர்வளத்துறை அமைச்சரும் இதற்கு இன்னும் வாயே திறக்கல. அங்க மேகதாதுல அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும். ஏற்கனவே வருமானம் இல்லாத இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு விவசாயிகளுக்கு கிடைக்க நிவாரணம் கிடைக்கல, அவளுக்கு தகுந்த விலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டு விட்டா நம்முடைய டெல்டா மாவட்டத்துக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதும் நின்று போயிடும்.